காங்கிரஸ் அரசு திரு சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை தயார் பண்ணுவதாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. எப்ப அறிவிச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி உறுதியான பிறகு அடுத்த நாள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது போல் தெரிகிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்கள் தயார் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால அறிவித்த நேரம் தப்பு, அறிவிச்ச முறை தப்பு, அறிவிச்சதே தப்பு. தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்றோம், மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று சொல்லுகின்றோம். காரணம், டெல்டா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு பெரும் பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கண்டிக்காத எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதுவரை கண்டிக்கல, இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசல. பத்திரிகை நண்பர்கள், நீங்க முதலமைச்சரை கேள்வி கேட்கணும். எப்படி பக்கத்து மாநிலத்தில் டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்புன்னு அங்க முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒரு கண்டன குரல் கூட கொடுக்காம எப்படி நீங்க தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு இந்த 3 விஷயங்கள் நாங்க உங்களுக்கு சொல்றோங்கன்னா கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்றோம். 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை மட்டுமே 3,50,000 இளைஞர் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் முடிய போகுது. எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க? என்னை பொறுத்தவரை 40,000க்கு குறைவு. 40,000 பேர்த்த விட குறைவு. டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதனால் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசு வேலை கொடுத்ததே 40,000க்கு குறைவாக இருக்கும் பொழுது மறுபடியும் அடுத்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு. அதனால் மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க கூடாது. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்கன்னா 3 லட்சம் பேருக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதே போய் 10 லட்சம் பேருக்கு மேல தனியார் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறோம். அதுக்கும் வெள்ளை அறிக்கை இல்ல. நான் அறிக்கையிலே இவ்வளவு சொல்றேங்கன்னா எதையுமே செய்யாம கேஸுக்கு மானியம் கிடையாது, வெறும் மத்திய அரசின் மீது குறை சொல்வது, தம்பட்டம் அடிப்பது, பேப்பர்ல ஆடு கொடுப்பது, இது 3ஐ மட்டும்தான் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கருத்துல கொண்டு பிரதமர் அவர்கள் சீரிய முயற்சினால மேக்சிமம் பிரைஸை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சில காரணங்கள் நம் கையில் இருக்கக்கூடிய காரணங்கள் கிடையாது, இன்டர்நேஷனல் ரீசன்ஸ். இன்னைக்கு 913 சப்சிடி இல்லாத சிலிண்டரும் சப்சிடி இருக்கக்கூடிய சிலிண்டர் 613, 300 ரூபாய் குறைவு. உஜ்வாலா திட்டத்தில் 10 கோடி சகோதரிகள் உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சப்சிடி தொடரும். 12 சிலிண்டருக்கு 300 ரூபாய் மத்திய அரசு சப்சிடி கொடுக்குறாங்க. அதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 503ல் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பதா சொன்னீங்க. இது கொடுக்க வேண்டிய நேரம் இது. இன்டர்நேஷனல் லெவலில் பிரைஸ் உயருது. வார் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. 2-3 மாசத்துக்கு போலாம். அதனால நம்முடைய பொதுமக்களுக்கு கண்டிப்பா தொந்தரவு ஏற்படும். அதனால முதலமைச்சர் ஐயா அவர்கள் 503வது தேர்தல் உடனடியாக தமிழகத்தில் எல்பிஜி சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 100 ரூபாய் மானியத்தை நீங்க உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் வைக்கிறோம். இரண்டாவது, நேற்று நம்முடைய குடிமை பணி சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுடைய வேறு வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி 2019 நம்முடைய பிரதமர் அவர்கள் மோடி ஐயா அவர்கள் மக்கள் மருந்தகத்தை எல்லார்த்திட்டையும் எடுத்து அவரே நேரடியாக கடந்த 8 ஆண்டுகளாக 2019, 20, 26 தொடர்ந்து 8 ஆண்டுகளாக மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய 18,000 மக்கள் மருந்தகம், தமிழகத்தில் 1,300க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகத்தில் சில மருந்தகத்தை தேர்ந்தெடுத்து நேரடியாக பிரதமர் அவர்கள் உரையாற்றுறாங்க. அதுபோல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 மக்கள் மருந்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் 1 நம்முடைய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜன ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகம். மிகப்பெரிய ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், 2014 பிரதமர் அவர்கள் 26 மார்ச் 7ஆம் தேதி 18,300 கடைகளை தாண்டி 18,300 கடைகளை தாண்டி மக்கள் மருந்தகத்தை பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கோம். இதே நாள் 25,000 கடைகளை தாண்ட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் 2020 போட்டு தயாரிச்சிருப்பாங்களா அப்படின்னு. அதற்கு தான் பிரதமர் இந்த நாளை கொண்டு வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம இருக்கட்டும், நாம எல்லா இடத்துலையும் சொல்லணும், உலகத்தினுடைய பார்மா கேபிட்டல் இன்னைக்கு இந்தியா. உலகத்தில் இருக்க ஹைதராபாத், பூனே, சென்னை போன்ற பகுதிகளில் நீ கொடி கட்டி பறக்கணும். அதை நம்ம ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஒரு மருந்தை தயாரிக்கும் பொழுது அதற்கான மூலப்பொருட்கள், அந்த காம்பினேஷனை, அந்த கெமிஸ்ட்ரியை சேர்த்தும் பொழுது அந்த மருந்து கிடைச்சிருது.
ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள், அமெரிக்கா சார்ந்த, ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் அதை வாங்கி அதுக்கு ஒரு பிராண்டு கொடுத்து அந்த பிராண்டாக வெளியே வரும் பொழுது மருந்தினுடைய விலையை ஏற்றிடுறாங்க. இந்த மக்கள் மருந்தகத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது ஜெனரிக் மெடிசன், பிராண்ட் இல்லாமல். அதனால தான் ஒரு பொருளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா டைக்ளோஃபெனாக், லின்சீட் ஆயில், அதனுடைய காம்போசிஷனை மட்டும் மேலே எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பிராண்டே இருக்காதுங்க. ஏன்னா பிராண்டுன்னு போட்டிங்கன்னா விலை 100 மடங்கு அதிகமாயிருது. அதனால தான் பிரதமர் அவர்கள் இது அன்பிராண்டட் ஜெனரிக் மெடிசன், மக்களுக்கு பிராண்ட் இல்லாமல் வெறும் காம்போசிஷனோடு அதை கொடுக்கணும். அப்போ அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரே மருந்து தான்.